நிறையா யங் பேஷண்ட்ஸ்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா லேட் 30s இல்லாட்டி ஏர்லி 40s நிறையா பேஷண்ட்ஸ் வர நீ பெயினுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட ஜவ்வு மெனிஸ்கஸ் அப்படின்ற ஒரு ஜவ்வு கிளியர் தான் காரணம். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆஃப் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த லேட் 30s ஏர்லி 40s பேஷண்ட்ஸ் வந்து முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் எம்ஆர் எடுத்து பார்க்கும்போது அந்த மெனிஸ்கஸ் அப்படின்ற அந்த ஷாக் அப்சர்வ் ஆஃப் த நீ வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ இது ஏன் அவங்களுக்கு அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஸ்ட்ரென்த்தனியே இல்லாமல் எவ்ரி டைம் போயிட்டு ஒரு டர்ஃப்லையோ இல்லாட்டி ஒரு ஷட்டிலோ அது மாதிரி குதிச்சு விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு ஷாக் அப்சர்வர் கிளியர் ப்ராப்ளம் வரும். ஸோ கிழிஞ்சிருச்சு, ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து ஒரு மினிமல் ஒரு டாலரபிள் பெயின் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெயினை டாலரேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டோ இல்லை நார்மல் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிட்டோ அவங்க அப்படியே அந்த காலத்தை வந்து தள்ளிடுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 7 years ஒரு 8 yearsக்கு அப்புறமா என்னன்னே தெரியாமல் ஒரு முட்டி தேய்மானத்தை கொண்டு போய் விட்டுடுது. ஸோ திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 8 years பேக் நடந்த அந்த மெனிஸ்கல் டேர் தான் அன்னைக்கு ஏற்பட்டிருக்க ஒரு ஆர்த்ரைட்டிஸ் காரணமாக இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெனிஸ்கஸ் டேர் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் தேவைப்படாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சில பகுதிகளில் ஆன மெனிஸ்கல் டேர் நிஜமாலுமே கீ ஹோல் சர்ஜரி பண்ணாதான் இது சரியாகும். ஸோ மெனிஸ்கல் டேரை நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ட்ரீட் பண்ணாதான் அதோட கான்சிக்வன்ஸ் இந்த நீ ஆர்த்ரைட்டிஸ் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.